ரூபாயை மட்டும் அவங்க வந்து ஒதுக்குறாங்க. அப்போ இதை வந்து கேட்க பார்க்க ஆள் இல்லை. இந்த மக்களுக்கு வந்து எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிடுவாங்கங்கிற நிலைமையை அவங்களும் நினச்சிக்கிறாங்க, உருவாக்கி வச்சிடறாங்க. அப்போ நம்ம வந்து கட்சியில் இப்போ தலைவரை வந்து தேடி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த தெருவில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஏதாவது அந்த தலைவரை கூப்பிடு, அந்த தலைவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்ட நம்ம இனமாக இதை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் தலைவராக என்னைக்கு உருவாக போகிறீங்க? இப்போ விடுதலை சிறுத்தைகளில் இப்போ இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த போராட்ட களத்தில் பார்த்துருக்கலாம். எல்லாரும் ஒவ்வொரு தலைவராக இருப்பாங்க. ஒன்றியத்திலையும் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நகரத்திலையும் தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. உட்காருங்க, இப்போ வாங்க 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 வந்து அதான் உட்காருங்க. அப்போது ஒன்றியத்திலையும் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. அங்கங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் ஒரு தலைவர் தேவையில்லை, இன்னும் ஒரு ஆளை போய் கூப்பிட வேண்டியதில்லை. இப்போ மாவட்டமாக இருக்கிறேன், நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன், எங்கள் ஒன்றிய செயலாளர்னால அவர் போய் பேஸ் பண்ண முடியுது, காவல் நிலையத்தில் ஒரு செயலை செஞ்சுக்க முடியுது. ஒரு பொய் வழக்கு போட்டாங்கன்னா ஏன் பொய் வழக்கு போடுறீங்கன்னு கேட்க முடியுது, நமக்கான நீதியை அவங்க பெற்றுக்கிட முடியுது. அதே போல ஒரு பிடிஓ ஆஃபீஸில் போய் எங்களுக்கு வீடு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது. இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் பெருசாக நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் வராதுன்னு நீங்களா தன்னை தாழ்த்திக்கிட வேண்டியது. நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், இந்த கற்பகநாதர் குளத்தில் நடந்த அந்த விபத்து, சாலை விபத்து. அந்த சாலை விபத்தில் நம்ம அந்த தம்பி ஹரிஹரனுங்கிறவர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை வந்து இன்னொருத்தர் வந்து மோதி இருக்கிறாரு. ஆனால் காவல்துறை என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னாக்க அந்த இன்னொருத்தருக்கு சாதகமாக வழக்க பதிவு பண்ணி வச்சிருக்கு. நம்ம அந்த ஹரிஹரன் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கு. அப்போ அந்த குற்றவாளின்னு பதிவு பண்ணி இருக்கும்போது அந்த கற்பனார் குலத்தை சேர்ந்த அந்த ஊர் அப்படியே திரண்டு வந்தாங்க. ஊர் திரண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. நீங்கள் எப்படி பொய்யா ஒரு வழக்க போட்டீங்க அப்படின்னு சொல்லி பெண்கள், நீங்கள் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன், தம்பிக்கு அனுப்பிவிட்றேன். அந்த வீடியோவை எல்லாருமே பாருங்கள். அந்த பெண்கள் வந்து சண்டை போட்டு அந்த பையனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. சகோதரர் கோவை குமார் இப்போ கூட வந்து அதை பார்த்துட்டு 5000 ரூபாய் அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்தாங்க. வெளியிலே வர முடியலை, அவ்வளோ சூழ்நிலையில் ஒரு கண்ணு சுத்தமாக போச்சு. அப்போ அந்த நிலைமையில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஊரில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உதவி பண்ணுறாங்க. இப்போ நம்மளால் முடிஞ்ச உதவியையும் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு அரிசி காய்கறி இதை வந்து வாங்கி கொண்டு கொடுத்து பண்ணுறோம். ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை பண்ண முடியலனாலும் நம்மளோட கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு உதவியை பண்ணுறாங்க. அப்போது இது மாதிரியெல்லாம் காவல் நிலையத்தில் பொய் வழக்கு போடுறது, அந்த அரசு அதிகாரிகள்கிட்டேருந்து இந்த நம்ம ஊருக்கு வர்ற நிதிகளை, உதவிகளை, இப்போ தண்ணி டேங்க் வேணுமா, தண்ணி டேங்க், இப்போ ஆதிதிராவிடர் தெருவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமாக இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தீர்க்கணும். எல்லா ஊருக்கும் தான் கொடுக்கணும். இருந்தாலும் ஆதிதிராவிடர் தடிக்கு தனி ஃபண்ட் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஃபண்ட் இருக்குது, இவங்களுக்கும் ஒரு ஃபண்ட் இருக்குது. இது மட்டும் வந்து இது ரிசோர்ஸ் தொகுதின்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸ் தொகுதி ஓகே தான், ஆனால் இவங்களுக்கு வந்து ஆதிதிராவிடர் மக்களுக்கு தனியாகவே ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டை நம்மளுக்கு கொடுக்காம வேறு இடத்துல கொண்டுட்டு போய் செலவு பண்ணுறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட மாட்டோங்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை நீங்கள் வந்து 24 மணி நேரம் அங்கே வந்து தெரிஞ்சுக்கிடணுங்கிற அவசியம் இல்லை. ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் இருக்குது, ஏதாவது தேவை இருந்துச்சுன்னாக்க உடனே ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு பதில் வரும். இல்லை யாரோ ஒருத்தர் வந்து நிற்பாங்க. அப்படி இந்த நம்ம மக்களுக்கு நீங்கள் அங்கே ஓடி போய் இங்கே ஓடி போய் நம்ம வந்து கையில் ஏந்திக்கிட்டு கையை ஏந்திக்கிட்டு நிற்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு நம்மளால் அதிகாரம் பண்ண முடியும், நம்ம வந்து ஆளுமை செலுத்த முடியுங்கிறத முதல்ல நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கணும். இப்போ ஐயப்பன் வந்து அந்த கீழப்பெருமலையில் கொடியேற்றுனாங்க. ஐயப்பன், மாதவன், ராஜசேகர் அங்கே கொடியேற்றுனாங்க. இன்றைக்கி அவங்களுக்கான மரியாதை தானாக வருது. கொண்டு போய் தாசில்தார்ட்ட மனு கொடுக்குறாங்க, வீடு வேணும். ஏற்கனவே வந்து இப்போது இந்த வீடு யார் வீடுன்னு வைக்கலாம், ஒரு சுப்பிரமணியன் வீடுன்னு வைங்க. சுப்பிரமணியனுக்கு பட்டா எப்போ கொடுத்துருப்பாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அவருக்கு 3 பிள்ளைய பிறந்திருக்கும். அந்த 3 பிள்ளைகளும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ 3 பிள்ளைகளுக்கு இப்போ தனியாக வந்து கல்யாணம் பண்ணிடுறோம், வீடு வேணும்ல. இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க என்ன, ஒரு பொண்ணு எடுக்க போகிறீங்க, நீங்கள் இங்கேருந்து பொண்ணு எடுக்க போகிறீங்க, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வீடு எங்கே இருக்குது, எத்தனை பேர் அண்ணன் தம்பி, 3 பேர், என்ன 3 பேரும் இதுக்குள்ளே தான் இருக்கணுமா,
பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வைப்பாங்க, வேறு இடத்துல இடம். அப்போ என்னென்னாங்க இன்னும் வீடு தேவை இருக்குது. அப்போ அரசு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏற்கனவே காலனி வீடோ அல்லது அரசு வந்து வீடு வாங்கி கொடுத்தாலும் பக்கத்தில் அவங்களுடைய வாரிசுகள், அதாவது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து வீட்டு மனை பட்டா அப்போவே வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் ஏதோ வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் மனைப்பட்டா வேணும், குடும்ப காடு இது இருக்குன்னு கூப்பங்காடு படி எல்லாருக்குமே மனைப்பட்டா வேணும் அப்படிங்கிறத நம்ம மனு கொடுத்துருக்குறோம். ராஜசேகர் உங்களுக்கெல்லாம் அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 24 பேருக்கு 30 பேருக்கு கொடுத்துருக்குறோம். அது இன்னும் வந்து ஆய்வுக்கு வரல. ஒரு நாளைக்கு நம்ம வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா மனுவை கொடுத்துருவோம். மனுவை கொடுத்துவிட்டு அவங்க ஆய்வுக்கு வரலைன்னா அப்புறம் தான் படையெடுக்கிறது. அப்புறம் படையெடுத்து போராட்டமாக போய் அவங்கள கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டோம்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்து இங்கே வருவாங்க. புரியுதா இல்லையா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு முறைப்படி போயிடுவோம். கையெழுத்து வாங்கி எல்லாம் அவங்க கூப்பங்காடு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறோம். நீ வந்து